ஸ்டாலின் சொல்றாரு எப்போ வேணா தேர்தல் வரலாங்க, 3 மாசமோ 6 மாசமோ எப்போ வேணா தேர்தல் வரலாம், நீங்க எல்லாரும் தயாரா இருக்கணும்னு சொல்லிட்டே இருக்காரு. அவர் சொன்னதுக்கு அப்ப காரணம் புரியல. இன்னைக்கு காலைல பேப்பர் பார்த்தானே தெரியுது. ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடி பேரம் பேசியிருக்காங்க, 5 பேர் பிடிச்சிருக்காங்கல்ல. எம்ஜிஆருக்கு பின்னாலே ஜெயலலிதா வந்ததும் அவங்களுடைய ஒரே குறிக்கோள் வேறு எதை பத்தியுமே அவங்களுக்கு கவலை இல்லை. இந்த தீய சக்தி திமுகவை அழிப்பது ஒன்றுதான். நாங்கள் அதிலேயே ஊறி போன இந்த தொண்டர்களுக்கு இதை வியாபாரமாக்குறாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு உங்களுக்கு முன்னால சேர்ந்திருக்காங்க. அதே மாதிரி திமுக இருந்தும் சீக்கிரம் வருவாங்க. இந்த ரெண்டுமே கரைஞ்சு போய் திராவிடம் ஒரு தீராவிடம் என்பதை மக்கள் புரிந்து கொள்கிற நாள் வந்து. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. சார் கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் எப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கோ, அரசியல் மாற்றம், அதே போன்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மாணிக்கம் தாகூர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். எப்படி பார்க்குறீங்க? 2 மாற்றமுமே வரவேற்கத்தக்க நல்ல மாற்றங்கள். இந்த மாற்றம் பலமடைய வேண்டும், அதன் வாயிலாக தமிழகமும் தமிழர்களும் நலமடைய வேண்டும் என்பதனுடைய விருப்பம். என்ன நல்ல மாற்றம்னு நீங்கள் நினைக்கலாம். அரசியலில் ஒரு 60 ஆண்டு காலங்களாக தமிழகம் சிதறி சின்னாபின்னப்பட்டதற்கு காரணம் இந்த திராவிட இயக்கத்துடைய மாறி மாறி வந்த ஆட்சியில் நடந்த அலங்கோலங்கள். அது மாறி ஒரு புதிய மாற்றம் இன்றைக்கு அந்த பாவத்திற்கு காரணமானவர்கள்லாம் பலவீனமாகி போய் ஒரு புதிய மாற்றம் அரசியல் வந்திருப்பதைப் போலவே காங்கிரஸ் கட்சியில் நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இங்கே இருக்கிற யாருமே தவறு செய்யாவிட்டாலும் கூட ஒரு கட்சியினுடைய தலைவனாக இருப்பவனுக்கு எல்லாவற்றை விட முதல் தகுதி அந்த கட்சியின் மீது முதல் ஈடுபாடும் பாசமும் இருக்கணும். அப்போ இருந்தால் தான் ஒரு மாடு மேய்க்கிறானதாக தான் கட்சியை வளர்க்க நினைப்பான். அவன் எவ்வளோ பெரிய மேதையாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் கட்சி மீது அவனுக்கு பாசம் இல்லாவிட்டால் அவன் கட்சிக்கு பயன்பட மாட்டான். நடுவில் நீங்கள் பேரெல்லாம் கேட்கக்கூடாது, நான் சொல்லவும் மாட்டேன். அப்படி சில தவறுகள் இயற்கையாக நடந்துங்க. நாங்கள் காரணம் இல்லை, டெல்லி தலைமையில் அவருக்கு கிடைத்த தகவல்கள் தவறாக இருந்தவருடைய வந்தது. அது மாறி மீண்டும் இந்த இளைஞன் மாணிக் தாகூர், அவர் அறிவாளியா மேதையா அதை கூட நான் வரல, உழைப்பாளியா இல்லதை கூட வரல. அவர் மட்டும் இல்லை, அவங்க தாத்தா காங்கிரஸ்காரரு, அவங்க அப்பா காங்கிரஸ்காரரு, அவங்க சித்தப்பா காங்கிரஸ்காரரு, அந்த குடும்பமே 2-3 தலைமுறையாக காங்கிரஸ் கட்சியிலே இருந்தவர்கள். ஆகவே இந்த கட்சியின் மீது ஒரு ஈடுபாடு, ஒரு பாசம், நேசம் இயல்பாகவே அவருக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒருவர் கொஞ்ச நாளைக்கு பின்னால் அப்படி ஒருத்தரை தலைவராக போட்டிருக்காங்க. டெல்லி தலைமைக்கு இதுவே தொண்டர்கள் சார்பில் நான் நன்றியை சொல்வேன். இது கட்சிக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் புதிய தலைவர், இன்னொரு பக்கம் 2 அமைச்சர். அதுலேயும் அந்த நிகழ்ச்சியில் மாணிக்கம் தாகூர் பேசும்போது சொன்னார், வாரத்தில் 2 நாளாவது அமைச்சர்களுக்கெல்லாம் இங்கே வந்துடணும் அப்படின்னு வேற சொல்லியிருந்தார். அந்த 2 தேர்வுங்கிறது சரியான தேர்வு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆகா, நீங்கள் சரியான இடத்த தொட்டுறீங்க. நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்திலேயே ஒரே ஒருத்தன் தேர்தலுக்கு முன்னாலேயே வர்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 மந்திரி எவன் தர்றானோ அவன் தான் ஆட்சி அப்படின்னு சொன்னேன் ஒரு தொலைக்காட்சியில். அந்த ஆங்கர் உங்களை போல கேட்டது நான் மறக்கவே மாட்டேன். உங்களுக்கு மந்திரி பதவி தரமாட்டேன்னா அவங்க எதிர்கட்சி. என்னை அறியாமல் சொன்ன வார்த்தை 2 பேருக்கு மந்திரி பதவி கொடுத்தான்னு. ஒருவேளை 4ன்னு சொல்லியிருந்தா இப்போ 4 வந்திருக்குமோ என்னவோ. நான் சொன்னது அப்படியே பலித்திருக்கிறது. அதில் மகிழ்ச்சி. அந்த 2 பேருமே காங்கிரஸ் கட்சிக்கு நான் முன்னாலே சொன்னதை போலவே இயல்பாக காங்கிரஸ் கட்சியின் மீது உணர்வுபூர்வமான பாசம் வைத்திருக்கிறவர்கள். இவர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் காங்கிரஸ் அலுவலகத்திற்கும் காங்கிரஸ் தொண்டர்களையும் அவர்கள் நேசிப்பார்கள். அதன் வாயிலாக காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு மன நிறைவு ஏற்படும் என்றே நம்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு விஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து 2வது விஷன் 2029 ராகுல் காந்தியை எப்படியாவது பிரதமராக்கணும் அப்படிங்கிற ஒரு மையப்படுத்தி தான் இனிமேல் நம்ம காங்கிரஸ் கட்சி பயணிக்கிறோம் அப்படின்னு மாணிக்கம் தாகூர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதை எப்படி எடுத்து செல்ல போகுது காங்கிரஸ் கட்சி, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில்? சொன்னாலும் தெரியாது மண்ணாலும் வித்தை. எல்லாவற்றையும் முன்னால் இதான்னு சொல்கிறது இல்லை, பொறுத்து இருந்து பாருங்கள். கடந்த காலத்தில் எப்படி தமிழ்நாட்டில் 39, பாண்டிச்சேரியில் சேர்த்து 40க்கு 40 இந்த கூட்டணி வந்துச்சோ, அதை போல வர இருக்கிற இந்த 3 ஆண்டுகள் கழித்து வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸும் காங்கிரஸோடு தோழமையாக இருக்கக்கூடிய கூட்டணியும் 40க்கு 40 வெல்லும். எப்படி என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். சத்தியமூர்த்தி பவனுக்கு அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் போன்றவர்கள் அந்த கோவளத்தில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சி அழைப்புக்காக கொடுத்திருந்தாரு.
ஆதவ அர்ஜுனா உங்களையும் பார்த்தாரு, பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஏதோ சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒரு உண்மையை வெளிப்படையாக சொல்லிடுறேனே, ஆதவ் அர்ஜுனாவுடைய பெரியம்மா தான் தமிழக வரலாற்றிலேயே ஒரு முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி. அவங்க பேர் திலகவதியின் பேர். 35 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருச்சியில் அவங்க டிஎஸ்பியாக இருந்தாங்க. அப்போல்லாம் நான் ரொம்ப ஒரு தீவிரமாக இருக்கலாம், நம்மகிட்ட அவங்க தொடர்பு வச்சு இருந்தே ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போவே அவர்கிட்ட நல்லா என்னை விட வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் எனக்கு சம அளவுக்கு அந்த மரியாதை கொடுத்து எப்போ ஒரு கௌரவமாக பேசுவாங்க, கண்ணியமாக பேசுவாங்க. கடைசி வரை அந்த பதவி விட்டு விலகிற வரலும் கூட அந்த அவர்கிட்ட இருந்த அந்த பழக்கம் அடிக்கடி பேசுவாங்க. நான் பார்க்குறது ரயில்வே எஸ்பியாக இருக்கிற வந்து அலுவலகம் போயிருக்கேன். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அதையும் சொல்லிடுறேன், அதிகாரத்தில் இருக்க போதெல்லாம் அடிக்கடி பார்த்தேன். இப்போ ஓய்வாக இருக்கிறாங்க, நான் போய் பார்க்கல. அது என் குற்றம் இல்லை, அதுக்கான சூழ்நிலை இல்லை. அவர்களிடத்தில் எனக்கு நல்ல அன்பு பாசம் இருந்ததுனால அவர்கள் இந்த தேர்தலுக்கு தன்னுடைய தங்கை மகன் அரசியலுக்கு வருகிற போது இந்த நிலைமை வர்ற நேரத்தில் என்னை பற்றி அதிகம் சொல்லியிருக்காங்க. அதனால் அவருக்கு என்னை பார்ப்பதற்கு முன்பாகவே அவங்க பெரியம்மா சொன்னதுனால என் மீது ஒரு மரியாதை கலந்த ஒரு அன்பு, அது அதனுடைய வெளிப்பாடு தான். அது ஏதோ சொன்னாரு. என்ன சொன்னாரு? இதுதான் சொன்னார், அண்ணே பெரியம்மா சொன்ன மாதிரியே அப்படியே இருக்கிறீங்க, சேர்ந்து இன்னும் பெரிய பல சாதனைகளை பண்ணுவோம், இவ்வளோதான். எந்த ஒரு அமைச்சர் பெருமக்களோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அலுவலகத்துக்கு வந்த மாதிரி அண்மையில் நம்ம எதுவும் பார்க்கல. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும்? அது ஒரு காலத்தில் களி முத்திடுத்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ அது மாறிடுச்சு. நல்ல காலம் வந்துடுது இல்லை. தமிழ் மாதங்களே 60 தானுங்க. 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றம் வரும்ல, அதுதான் சொல்லுது தமிழ் ஆண்டு. அந்த பரபவ ஆண்டில் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அடுத்த பரபவ ஆண்டு 60 ஆண்டு கழிச்சு வரும்போது அந்த ரெண்டும் போயிடுச்சு. அப்போ இயற்கையாகவே நல்லது கெட்டது மாறி மாறி வருவாங்கல்ல. இப்போ கெட்டது மாறி நல்லது துவங்கியிருக்கு, அவ்வளோதான் அதுக்கு அர்த்தம். தாவேக தலைமையில் இந்த தோழமை கட்சிகளுடைய அந்த கூட்டம் நடைபெற்று முடிஞ்சுது. அதில் 3 விஷயங்கள் குறித்து அடுத்த மீட்டிங்கில் நாங்கள் முடிவு பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. குறிப்பாக கோஆர்டினேஷன் அந்த கமிட்டி ஒன்று உருவாக்கணும், அதுக்கு அடுத்து பேர் வைக்கணும், இதை யாரெல்லாம் அடுத்து எஸ்கலேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் அடுத்த மீட்டிங்கில் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு இந்த கூட்டணியை நகர்த்தி செல்ல போகுது தாவேகா? அதுக்கான எல்லா முயற்சிகளையும் அவங்க ஈடுபட்டிருந்தாலும் மற்ற கட்சியினுடைய கூட்டணி ஒத்துழைப்புங்கிறது மிக முக்கியமான விஷயம் இல்லை? தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் குழம்பி போயிருந்தவங்களை திருத்துறதுக்காகவே இப்படி கேள்வி கேட்டிருக்கீங்க. இதுவரை கூட்டணி என்றால் அதில் கொஞ்சம் பலமான கட்சின்னா அவன் பெரியண்ண மாதிரி நான் சொல்கிறத கேட்கணும்னு நினைப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்ன கேள்வியிலேயே பதில் இருக்குது. ஆட்சியில் இருந்தாலும் முதலமைச்சராக விஜய் இருந்தாலும் அவருக்கு மற்ற கட்சியை விட அவர்களுக்கு பலம் அதிகம் இருந்தாலும் தோழமை மதிக்கிறதா அதுக்கு அர்த்தம். நாமெல்லாம் கூடி கடந்து பேசி எல்லாரும் கலந்து பேசி இப்படி என்ன பேர் வைக்கிற முடிவு பண்ணலாம், கோஆர்டினேட்டர் யாருன்னு போடலாம் என்றெல்லாம் சொல்லுவது தான் உண்மையான தோழமை. கடந்த காலத்தில் அப்படி இல்லை, பேருனாலும் இந்த பேர் தான் அப்படிங்கிற மாதிரி இதுதான் அவனு அந்த தலைமையில் இருக்கவங்க சொல்கிறது, அதுதான் அரசியல் இருந்துச்சு. அது மாறி தோழமை என்றால் என்ன என்பதை கடந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்தவர்களுக்கு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தினுடைய இன்றைய முதல்வர் விஜய். ஏன்னா நிறைய கட்சிகள் இருக்குது, தாவேகா ஒன்று நினைக்கலாம். இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி திமுக என்ன நினைக்குதோ அதுதான் கூட்டணி பேர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். சொல்லாமலே நீ பேரை சொல்லிட்டீங்க. இல்லை, நம்ம உண்மையை பேசுவோமே. உண்மையை தாங்க, நான் சொல்லனாலும் உங்களுக்கு கரெக்டாக பேரை சொல்கிறீங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒன்று தோணலாம், காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்று தோணலாம், மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் பங்கேற்கலாம், ஆனால் நாங்கள் ஆதரவு மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது தமிழ்நாடு? ஜனநாயகம் என்பது அதானே, எப்படி எடுத்துகிட்டு போகிறது இல்லை. இன்றைக்கு நினைக்கிற அதே நினைப்பு தான் நாளைக்கு இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. தோழமை என்பது எல்லோருடைய கருத்துக்களையும் மனம் விட்டு பேசி அதிலிருந்து ஒரு கருத்தை எடுத்துக்கொள்வது தான். அந்த புதிய நல்ல அந்த அணுகுமுறை வந்திருக்கு. அது பலமடையட்டுன்னு நினைப்போமே. நீங்கள் ஏன் அதை பற்றி சந்தேகப்படுறீங்க? இது பலமடைவதான் நல்லது. கூட்டுறவே நாட்டுயர்வு எப்போ சொல்லிட்டு போனான், உங்களுக்கு தெரியுமில்ல? அது தானா தின்னா வீணா போகும், கூடி தின்னா பசியாகும், நாங்கள் சின்ன பிள்ளைகளை சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி நல்ல ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அந்த எண்ணத்தோடு இது இருக்கிற இந்த அணுகுமுறை பலமடையட்டும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வரட்டும், அதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கட்டும். அதுதான் உங்களுடைய என்னுடைய நம்முடைய விருப்பமாக இருக்க முடியும். மு.க. ஸ்டாலின் சொல்கிறாரு, எப்போ வேணால் தேர்தல் வரலாங்க, 3 மாதமோ 6 மாதமோ எப்போ வேணால் தேர்தல் வரலாம், நீங்கள் எல்லாரும் தயாராக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் சொன்னதுக்கு அப்போ காரணம் புரியல, இன்னைக்கு காலைல பேப்பர் பார்த்தானே தெரியுது.
ஒரு எம்பிக்கு ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடி பேரம் பேசியிருக்காங்க, 5 பேர் பிடிச்சிருக்காங்கல்ல, ஆதாரத்தோடு பிடிச்சி. பேப்பர் பார்த்தீங்களா இல்லையா? அதை வச்சு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பிடிச்சிட்டாங்க. இதுவே தாவேகா சம்பந்தப்பட்ட ஒரு சில நபர்கள் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், பிடிபட்டாங்க, ஆதாரத்தோட ஆடியோ முதல் கொண்டு வந்துருச்சு இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் விசாரணை நடக்கும், போலீஸ் போட்டு பார்த்துவாங்க, நீதிமன்றம் பார்த்துக்கும். ஆனால் ஆதாரம் இருக்குது, ஆளுங்கட்சி ஆட்சியை கவுக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போதைக்கு நமக்கு இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். இதுவே வந்து டிடிவி தினகரன் சார்பாக போட்டியிட்ட காமராஜ் வந்து டிடிவி தினகரன் கட்சியிலிருந்து அப்படியே தாவேகா பக்கம் வந்தார், ஆதரவு நிலைப்பாடு எடுத்தார். சரி, அப்போ அது பேரமா சொல்லப்பட்டுச்சு. அப்போ ஒரு நியாயம், அது இப்போ ஒரு தாங்க நியாயமா? இல்லை இங்கே தான் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. தான் திருடி பிறரை நம்பான். இவங்க இப்படி பணம் கொடுத்து வாங்க போகிறாங்கங்கிறது அவங்க மனசில் இருக்கிறதுனால தான் மற்றவனும் அப்படி தான் இருப்பானோன்னு பேசியிருக்காங்க. புரியுதா? இப்போ இவங்க ஒரிஜினல் முகம் என்னன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. போலி முகத்திரை கிழிக்கப்பட்டுருச்சு. இவங்க பண்ண போகிறத மற்றவன் மேலே பழி போட்டு அவன் குதிரை பேரம் பண்ணுறான், குதிரை பேரம் சொல்லிகிட்டே இருந்தாங்களா? ஆனால் இவங்க தான் பண்ணுறாங்கங்கிறது இப்போ வெட்ட வெளிச்சமாக அறிஞ்சு போச்சு. அதனால் இதை செய்தது இவர்கள் தான், சொன்னதும் செய்வதும் இவர்கள். அது நடக்கலை. பேரம் பண்ணி திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைஞ்சு அடுத்த தேர்தலை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற வாதம் கூட வைக்கப்பட்டது. இல்லைங்க ஐய, நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் உட்காரத்துக்கு முன்னால் டிவியில் ஓடிச்சா 2000 பேருக்கு மேலே அதிமுக போய் சேர்றாங்கன்னு? அதெல்லாம் ஏன்? இந்த 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுறதுக்கான ஒரு 10 பேர் அவன் லாபத்துக்காக பண்ணுறான், இது அயோக்கியத்தனம் அப்படிங்கிற கோபத்தில் தான் அதிமுக என்ற கட்சி ஒன்று உருவாக்கப்பட்டதும், அதற்கு பின்னாலே எம்ஜிஆருக்கு பின்னாலே ஜெயலலிதா வந்ததும், அவங்களுடைய ஒரே குறிக்கோள் வேறு எதை பற்றியுமே அவங்களுக்கு கவலை இல்லை. இந்த தீய சக்தி திமுகவை அழிப்பது ஒன்று தான். நாங்கள் அதிலேயே ஊறி போன இந்த தொண்டர்களுக்கு இதை வியாபாரமாக்குறாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு உங்களுக்கு முன்னால் சேர்ந்துருக்கான். சரியா? அதே மாதிரி திமுகலேருந்தும் சீக்கிரம் வருவாங்க. இந்த ரெண்டுமே கரைஞ்சு போய் திராவிடம் ஒரு தீராவிடம் என்பதை மக்கள் புரிந்து கொள்கிற நாள் வந்துருச்சு. 2 விஜயபாஸ்கரையும் சேர்த்துக்க போறீங்க. இவங்க மேலாம் வழக்கே இல்லையா? இவங்க மேலாம் வந்து பல்வேறு வழக்குகள் எங்கே இருக்கு தப்பு அப்படின்னு பண்ணுறீங்கன்னா, கேக்குறீங்க. உங்களுக்கு என்ன தப்புன்னா, ஒரு மனிதன் 100% நல்லவனு இன்னும் பிறக்கலை, 100% அயோக்கியன்னு இன்னும் பிறக்கலை. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னா, வாலிப வயது முழுவதும் தப்பான வாழ்க்கையை வாழ்ந்த பட்டினத்தார் தான் ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை தொட்டார். வாழ்நாளில் பெரும்பகுதி கொள்ளைக்காரனாக கொலைகாரனாக வாழ்ந்த வால்மீகி தான் ராமாயணத்தில் எழுதினார். நல்லவன் கெட்டவனாவதும் கெட்டவன் நல்லவனாவதும் யார் கையிலையும் இல்லை. நேற்று வரலாம் அவன் கெட்டவனாக இருந்ததால இன்றைக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதில் பாடம் கற்றுக்கொண்டதால் இனிமேல் மாறியவங்க வந்திருக்காங்க. அப்படி எடுத்துங்களேன். பாஜகவையும் நம்ம இதே மாதிரி வாஷிங் மிஷின் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தோம். காரணம் என்னன்னா, மற்ற கட்சியில் தவறு பண்ணியிருந்தாங்கன்னா அதுவே பாஜகவில் வந்து சேர்ந்தா அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏங்க அப்படின்னு ஒரு சொல்லப்பட்டுச்சு. 2 வருஷம் அதே மாதிரி இப்போ தாவேகாவும் ஒரு நான் வாஷிங் என்ன மிஷின் கேட்குறேன்னா, அதிமுகவில் மந்திரியா இருந்த 10 பேரை திமுகவில் மந்திரியா போடும்போதெல்லாம் உங்களை மாதிரி ஆள் கேட்கலையே. இவங்களை மந்திரியா போட்டிருக்காங்களா? என்னங்க சொல்ல மாட்டீங்க? கேகே சார் எந்த கட்சியில் இருந்தார்? ராஜகண்ணப்ப எந்த கட்சியில் இருந்தார்? ரகுபதி எந்த கட்சியில் இருந்தார்? சேகர்பாபு எந்த கட்சியில் இருந்தார்? ஏவாவேல் எந்த கட்சியில் இருந்தார்? இதில் பல பேர் மந்திரியாக தானே இருந்தாங்க ஜெயலலிதா ஆட்சியில். அவங்கள அப்படியே திமுகவில் சேர்த்து மந்திரி ஆக்கினாங்க. அப்பெல்லாம் உங்களை மாதிரி ஆள் யாருமே இதை பேசலை. இவங்களை கட்சியில் தான் சேர்த்துருக்காங்க, மந்திரி ஆக்கினாங்க. மந்திரி ஆக்குறது தப்பு இல்லை, கட்சியில் சேர்ந்தாவே தப்பு. நல்லா இருக்குங்க உங்க நியாயம். திமுக அதிமுகவுக்கு மாற்று நான் தான் அப்படின்னு தானே சிஎம் விஜய் வந்து ஆமா. சொல்லியிருந்தாரு. ஏங்க திமுக ஒரு பேர் இல்லைங்க. நீங்க ஒரு பேரா நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? நாளைக்கு உங்க பேரை கூட மாற்றி வச்சுக்கலாம், எதை வேணாலும் வச்சுக்கலாம். சுப்பிரமணியன் தமிழரசன் அப்படின்னு வர்றது இல்லையா? ராமையா நெடுஞ்செழியனும் இல்லையா? செடியனும் இல்லையா? இது மாதிரி பேரை மாறலாங்க, அது வேற. மனிதன் அவனை கெட்டவனாவே இருந்தாலும் இன்னைக்கு மாறி இருக்கிறானா, நல்லவனா இருந்தா கெட்டவனா இருக்கானா, இப்படி தான் நம்ம பார்க்க முடியும். வெறும் பெயர் மட்டுமல்ல, அந்த பெயருக்கு பின்னாலே அந்த முழு கட்சியே சொல்லலை. ஒரு முழு கட்சியே கூட்டணிங்கிற பேரில் போனால் ராஜேந்திரன் சொல்றீங்க, தனியால் வந்தால் அயோக்கியங்கிறீங்க. என்னங்க நியாயம்? இப்போ ஒரு கட்சி எதிர்முதிரமாக இருக்கிற கட்சி தப்பான கட்சின்னு சொல்லி ஒன்றா சேர்ந்தா, திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்க போகும்போது இந்த கோவப்பட்டதுன்னா நியாயம் இருக்குது. அது ராஜதந்திரங்கிறீங்க. அதுலேருந்து பிரிஞ்சு வந்தால் இவன் மட்டும் துரோகியா? பார்வையை மாற்றிக்கொள்ளுங்கள். அவர்கள் திரும்பி வர்றாங்க, ஆனால் அது ராஜதந்திரங்கிறது அயோக்கியத்தனம். தலைமையில் இருக்கிறவனை தொண்டர்கள் கீழே இருக்கிறவங்க கட்சி தலைமை தப்பு பண்ணுற போது அவங்க திருத்த முடியாது. அதனால் வேறு வழியில் இவன் தான் வெளியே வரணும்.
ஆனால் தலைமையில் இருக்கிறவன் கட்சியை சரியான பாதையில் அவன் கொண்டு போகலாம், அது தப்பாக கொண்டு போக முடியும். அவன் தப்பு பண்ணாதான் தப்பு. தொண்டர்கள் கீழே இருக்க ஒன்றும் பண்ண முடியாது. அவன் விரும்புவதற்கு மாறாக அந்த கட்சி தலைமை போனால் வெளியே வருவதை தவிர வழி இல்லை. இதில் இன்னொரு தத்துவம் இருக்குது. அணுகுமுறையில் மாற்றம் இருந்தால் இதை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இந்திய நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தில் இந்திய நாட்டு தேசத்தந்தைன்னு சொல்கிறார் காந்தி. அவருக்கு இணையாக போற்றப்பட்டாலும் கூட 2 பேரும் பிரிந்து தனித்தனி இயக்கம் கொண்டவர் நேதாஜி. இவர் அகிம்சை வழின்னு சொன்னார் காந்தி. நேதாஜி அகிம்சை வழியில் இவங்களை அடிக்க முடியாது, ஆயுத போராட்டம் வேணும்னாரு. 2 பேரும் பிரிஞ்சாங்க. ஆனாலும் கடைசி வரை அவர் மீது இவர் வைத்திருந்த மரியாதையும் இவர் மீது அவர் வைத்திருந்த மரியாதையும் கொஞ்சம் மாறினதுக்கு இந்தோனேஷியாவுடைய சுதந்திர போராட்டத்தில் நேதாஜி தான் கலந்துக்கிறார். காந்தி அங்கே போகவே இல்லை. சுதந்திரம் கிடைத்த உடனே அந்த ரேடியோவில் ஆல் இண்டியா அந்த இந்தோனேஷியா ரேடியோவில் பேசுகிறார். ஃபாதர் ஆஃப் த நேஷன் மிஸ்டர் காந்திங்கிறார். எல்லாரும் அதிர்ச்சி ஆகிப்போய், என்னங்க அவர் சொல்கிறீங்க, அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நான் அரசியலுக்கு வந்ததே அவருடைய ஈர்ப்பால் தான் வந்தேன். நான் இதை செய்திருந்தாலும் இதற்கு மூலம் அவர் தான். இப்போ யோசிச்சு பாருங்க, வழிகள் வேறா இருக்கலாம், அவருடைய இலக்கும் எண்ணமும் ஒன்றா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க ஒன்றா செய்கிறது தப்பு இல்லை. சிஎம் விஜய் சட்டப்பேரவையில் பேசும்போது தப்பு செய்கிறவங்களையும் விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. கூடவே தப்பு செஞ்சவங்களையும் விட மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ இவங்க 2 பேர் மீது நடவடிக்கை எடுப்பாரா? ஏன்னா இவங்க மீது வழக்கு இருக்கு அப்படின்னு. வழக்கு இருந்தால் எடுக்கிறாரு பாருங்க. நீங்க அதில் அவர் தலைவரான பாருங்க. நீங்க உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? உலகத்தையே உலுக்கி போட்டது ராஜீவ்காந்தி கொலை தானே. அந்த கொலை வழக்கு நடந்துச்சு இல்லை? அப்போ இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தியும் அவருடைய தங்கையும் சிங்கப்பூரில் ஒரு பேட்டி கொடுத்தாங்க இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில். அப்போ அவங்க சொன்னது, இதில் உண்மை என்ன என்பது நாங்கள் சொல்ல விரும்பவில்லை. எங்கள் தந்தையை பறிகொடுத்திருக்கிறோம். நாங்களோ அல்லது என்னுடைய தாயோ எங்களுடைய உறவினர்களோ இதில் சட்டம் அதனுடைய கடமையை செய்யுமே ஒழிய அதிலே குறுக்கே புகுந்து எங்களுடைய எண்ணத்தை புகுத்த மாட்டோம். சட்ட ரீதியாக ஒரு விடுதலை செய்தாலும் அதில் எங்களுக்கு வருத்தம் இல்லை. இதுதான் சரியான ஆளுடைய பார்வையாக இருக்க முடியும். இவங்க சேர்ந்தாலும் இவர்களே இருக்க வழக்கு தொடரும். அந்த வழக்கில் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் சட்டம் தண்டனை தரும். அதை மாற்றுறதுக்கு ஆட்சியாளர்கள் முயற்சிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை இவர்கள் செய்ய மாட்டார்கள். அதை வெளிப்படையாக சொல்கிறார் முதலமைச்சர். அதிமுகவிலேருந்து தாவேக்கா நிறைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் போகிறாங்க. அது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி நேற்று அந்த மகளிரணி ஆலோசனை கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு. அதில் குறிப்பாக சொன்னது என்னென்னா, அதிமுகவில் வென்று பதவி விலகல் செய்து அங்கு இணைகிறார்கள். இந்த ஆட்சியை நடத்த முதல்வருக்கு என்ன தகுதி உள்ளது? மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் தாவேக்கா ஆட்சி வந்துள்ளது. ஒருவேளை காலில் விழுந்து எந்திரிச்சாதான் தகுதி இருக்குன்னு நினைப்பாரோ? ஒரு நேராக நிமிர்ந்து தான் அந்த தகுதி இல்லைன்னு நினைக்கிறார். அவர் தகுதின்னு நினைக்கிறது வேற. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதி இருக்கும்ல. இப்படி இருக்கிறவன் இதுதான் தகுதின்னு நினைப்பான். அப்படி இருக்கான். இப்போ நீங்கள் ரொம்ப எளிமையாக எனக்கு வெள்ளை சட்டை தான் பிடிக்குது, நான் போடுறேன், இதுதான் நல்ல தகுதின்னு நினைக்கிறேன். நீங்கள் கலர் சட்டை தான் போடுறீங்க, அது ஒரு தகுதின்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய விருப்பம், உங்களுடைய ஆசை, அதுக்கு தகுந்த மாதிரி அதை தகுதின்னு நினைக்கிறாங்க. அவருக்கு வந்து இப்படி நேராக நிமிர்ந்து இருக்கிற நம்ம விஜயை பார்த்து தகுதி இல்லைன்னு நினைக்கிறார் போல் இருக்கு. அது வேற மாதிரி இருந்தால் தான் தகுதின்னு அவர் நினைக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் தாவேக்கா போகிறாங்க. அப்போ தாவேக்கா தொண்டர்கள் ஆல்ரெடி தாவேக்கால மாவட்ட செயலாளர் இருக்கிறவங்களுடைய நிலைமை என்ன? அது அவங்க கவலை சார். நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதில் எதையாவது குளிர்காய முடியுமான்னு பார்க்குறீங்க. அது இங்கே நடக்காது. ஏன்னா இப்படி வந்தவங்க யாரும் விஜய்கிட்ட வர்ற போது சுதந்திர போராட்ட காலத்தில் காங்கிரஸுக்கு ஆதரவாக வந்தால் அடி கிடைக்கும் உத கிடைக்கும் தெரிஞ்சு தான் வந்தாங்க. அதனால் அவங்களுக்கு எதுவும் பாதிக்கலை. அதே போல் விஜய் கட்சி ஆரம்பித்து வர்றபோது 10 சீட்டு கூட ஜெயிக்கும்னு யாரும் நம்பலை. அடி தான் கிடைக்கும் உத தான் கிடைக்கும், இவங்க உதப்பாங்க தெரிஞ்சு தான் அவங்க வந்தாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்தது தான் அவங்களுக்கு அதிர்ச்சி. அதனால் இதில் நமக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு வருத்தப்பட மாட்டாங்க. அப்படி வருத்தப்படவுடனே உண்மையான விஜய் ஆதரவாளர் இருக்க முடியாது. குதிரை பேரம் பற்றி நம்ம பேசணும். அதே நேரத்தில் ஒட்டக பேரம் சொல்லி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூட சொன்னார். அந்த 2 கட்சியினுடைய எம்எல்ஏக்களை வந்து இவங்க ஒட்டக பேரம் பண்ணிட்டாங்களா, அவங்க வந்து நம்ம நிகழ்ச்சியில் வரமாட்டேங்கிறாங்களே. குதிரை, ஒட்டகம், யானை, புலி, சிங்கம், எத்தனையோ மிருகம் இருக்குது. அதில் பெரிய யானை கூட இருக்குது. இப்போ யானை பேரம் இடத்தையும் மாட்டிகிட்டு இருக்காங்க. அதை சொல்லுங்கள். ஆதாரபூர்வமாக மாட்டிருக்காங்க. இதில் இன்னொன்று பாருங்கள், உங்களை மாதிரி ஆட்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். மீடியா பெர்சன் சொல்லிக்கிட்டே இந்த பேரத்தில் அவங்க தலைமை தாங்கியிருக்காங்க. அது தெரியுதா? என்னங்க பேச மாட்டீங்க? எங்களெல்லாம் திட்டுமோ உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, உங்களால் சொன்னால் மட்டும் வருத்தப்படுவீங்களா? அதனால் தப்பு பண்ணுறவன் எல்லா இடத்துலையும் இருப்பான், நியாயமாக இருக்கிறவனு எல்லா இடத்துலையும் இருப்பான். எந்த இடத்தில் யார் இருந்தாலும் நல்லவனை ஆதரிப்போம், தவறானதை எதிர்ப்போம். அது நம்ம கொள்கையாக வச்சுப்போம்.
இன்னும் ஒரு சில நாட்கள்ல தேர்தல் வரப்போகுது, இடைத்தேர்தல். அதுல இப்போ 7 தொகுதிக்கு நடக்க போதா, 12 தொகுதிக்கு நடக்க போதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அது எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ண வேண்டியது, நம்ம பண்றது இல்லை. இல்ல, நீங்க பண்ண இன்னும் முடியாது, நானும் பண்ண முடியாது. எத்தனை எம்எல்ஏக்கள் இன்னும் ரிசைன் பண்ண போறாங்க அதிமுகல இருந்து? ஒருவேளை நீங்க சொன்னது மாதிரி ஒருவேளை திமுகல இருந்து- மீடியாவில் மாட்டிருக்காரு அவர், உங்களுக்கு நண்பராக இருந்தால் கேட்டுங்க, தெரிஞ்சிடும் கரெக்டாக. எங்களுக்கு தெரியாதுங்க, நான் யாரையும் காண்டாக்ட் பண்ணல. அதனால் யார் யார் ரிசைன் பண்ண போகிறான்னு ஒருவேளை அவர்கிட்ட கேட்டால் திமுகலேருந்து எத்தனை எம்எல்ஏ வர போகிறான்னு சொல்லிடுவார். அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கலாம். திமுக சார்பில் மறுசீரமைப்பு குழு வேற வந்து பண்ணியிருக்கிறாங்க. என்ன மறுசீரமைப்பு? கட்சியை மறுசீரமைப்பு பண்ண போறாங்க. ஓ, எப்படி அப்போ எதிர்பார்க்கறது? கருணாநிதி குடும்பத்திலிருந்து விலகிட்டு மற்றவனை தலைவராக்க போறாங்களா? என்னங்க கட்சியை ரீவேம் பண்றாங்க சார். அதைத்தாங்க நான் சொல்றேன். அவங்க குடும்ப கட்சியா இருக்கிறத மாத்தி பொதுவா மாத்த போறாங்களான்னு கேக்குறேன். அது நடக்க போறது இல்ல. அப்புறம் என்ன ஒரு சீரமைப்பு? அப்ப வார்த்தை மட்டும்தான் சீரமைப்பு. ஜென்சி கிட்ஸுகளை எப்படி கவர்றது? அதை ஜென்சி வாக்காளர்கள் ஓ, நம்ம எப்படி காட்ட எடுத்துட்டு வேண்டியதை போறது? காட்டி பெற வேண்டியதை பெறுவோம். அந்த கொள்கை அதை அப்படிதான் கவரணும். அப்ப அவங்க கொள்கைங்க அது, நான் சொல்ல. இதனால அப்ப எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒரு பயனும் இல்லை. பெருமாள் பெத்த பெருமாள் சொல்றதால மாற்றம் வரப்போகுதா? பேர்ல மாற்றம் வரப்போறது இல்லை, ஆள் மாறினா தான். அது மாதிரி அந்த கட்சி கருணாநிதியுடைய குடும்ப கட்சி. அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் துரைமுருகன். ஸ்டாலினுடைய சம்சாரம் நினைக்கிறது காரியம் நடக்குமா? ஸ்டாலினுடைய மருமகன் நினைக்கிற காரியம் நடக்குமா? பொண்ணு நினைக்கிற காரியம் நடக்குமா? இல்லை துரைமுருகன் செஞ்ச காரியம் நடக்குமா? அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கவங்க தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் மாற்றம் வந்தால்தான் அது சீரமைப்பு. அது மாறாதவரை ஒன்றும் மாறாது. அப்போ தாவேகா தலைமை கூட்டணி அமைந்தா வரக்கூடிய தேர்தலில் அப்போ எல்லா தொகுதியிலையும் கண்டிப்பா வெற்றி பெறறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். Daily double roasted rava, the perfect rava. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.